அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது சைக்கிள் சவாரியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது பற்றிய விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் ஏற்ற சைக்கிள் சவாரியை ஊக்குவிக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கொரோனாவுக்கு பிந்திய உலகில் சைக்கிள் சவாரி என்ற தலைப்பில் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடந்த கருத்தரங்கில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு பேசியதாவது: சைக்கிள் சவாரி குறைந்த செலவிலான உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியம், மாசற்ற சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பலவித நன்மைகள் சைக்கிள் சவாரியில் கிடைக்கும். இளைய சமுதாயத்தினர் சைக்கிள் சவாரி செய்ய வேண்டும். கொரோனா நம் வாழ்க்கை முறையை மாற்றியுள்ளது. வாகன போக்குவரத்து குறைந்து சைக்கிளில் சவாரி செய்வதும் நடைப்பயணமும் அதிகரித்துள்ளது. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் போக்குவரத்து வசதியற்ற இடங்களில் பயணிக்க சைக்கிள் உதவுகிறது. அதனால் கொள்கைகளை உருவாக்குபவர்களுக்கும் நகர்ப்புறங்களை வடிவமைப்போருக்கும் இனி சைக்கிள் பயணத்திற்கு தனி பாதையை உருவாக்க வேண்டும். அமெரிக்கா, சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் சைக்கிள் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. நம் நாட்டிலும் சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டும். இந்தியாவில் குறுகிய தூர பயணத்திற்கு கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு பதிலாக சைக்கிளில் பயணம் செய்வதன் வாயிலாக ஆண்டுக்கு 1.75 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இவ்வாறு அவர் பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.